இந்த மலேசியா சுற்றுலாவில் இப்போ நாம் கிங் பேலஸ் மலேசியா மன்னர் அரண்மனை அதை பார்க்குறதுக்கோசம் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு மலேசியா ஏற்கனவே பார்த்தபடி தான் அதனுடைய டிரான்ஸ்போர்ட், டிராஃபிக், அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளம் 70% வந்து க்ரீனரியாக இருக்குன்றாங்க. 30% இடம் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல மழை பெஞ்சு லைட்டான மழை தான், நல்ல மழை பெஞ்சு நின்றுட்டு லைட்டான மழை இருக்குது. அதில் நம்ம இப்போ போயிட்டே இருக்கோம். கிங் பேலஸை பார்க்குறதுக்கோசம் போயிட்டு இருக்கோம். மலேசியா இது வந்து 9 மாநிலம், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் போல் இதில் மொத்தம் 9 மாநிலங்கள் இருக்குது. அது இல்லாமல் 2 வந்து கவர்னர் கண்ட்ரோலில், நம்ம யூனியன் பிரதேசம் சொல்கிறோம்ல அது மாதிரி கவர்னர் கண்ட்ரோலில் 2 மாநிலம், மொத்தம் 11 மாநிலம் சேர்ந்தது வந்து மலேசியா. இந்த 9 மாநிலத்தில் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு சுல்தான், அதிபர், அவர் தான் வந்து அதிபராக இருப்பார். இந்த 9 சுல்தான்களும் ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு அதில் ஒரு சுல்தானை தேர்ந்தெடுத்து அவர் தான் மலேசியாவுடைய மன்னராக இருப்பார். இது யாருக்குமே தெரியாது. அவங்களா வந்து மீட்டிங் போட்டு எலெக்ஷன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஒரு டைம் வந்தவர் வந்து மறுபடியும் வரமாட்டார். அதனால் இந்த 9 பேரும் ஒவ்வொருத்தராக 5 வருஷம் அவங்களா வந்து மாற்றி அவங்களா ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஓட்டெடுப்பு செஞ்சு அவங்களா வந்துடுறாங்க. இப்படி தான் வந்து இந்த ஆட்சி நடக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மன்னர் அரண்மனையில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த வாசல் வரைக்கும், என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம போகிறதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா மலேசியாவில் சுற்றுலா பயணிகள்லாம் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க, ஒரு ஆர்வம் இருக்குன்றது புரிஞ்சிட்டு அந்த சுற்றுலாவுக்கு உரிய ஒரு இடம் வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அந்த பெரிய வாசல் முன்னாடி பார்த்திங்கன்னா சோல்ஜர் 2 பேர் குதிரையில் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வரைக்கும் போயிட்டு நின்று ஃபோட்டோ கூட நம்ம எடுத்துக்கலாம். அமைதியாக போயிட்டு அமைதியாக பார்த்துட்டு வரலாம். அந்த இடத்த பார்க்குறதுக்கோசம் நம்ம போயிருக்கோம். போகிற வழியில் 10 மலை முருகன் கோயிலை கிராஸ் பண்ணி அந்த ரோட்டில் தான் போகணும். அந்த வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். மழை கொஞ்சம் மிதமான மழையை கூட சொல்லலாம். வெயில் நேற்றெல்லாம் நல்லா வெயில் அடிச்சுது. இன்றைக்கி கொஞ்சம் மழை கொஞ்சம் லைட்டாக போட்டு இப்போ கொஞ்சம் குளுன்ற மாதிரி இருக்குது. இந்த மழையோட நம்ம மன்னர் அரண்மனைக்கு போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 40 ரூபா, 1/2 லிட்டர் தண்ணி வந்து 40 ரூபா. 1/2 லிட்டர் தண்ணியும் 1 லிட்டர் பெட்ரோலும் ஈக்குவல் ரேட்டு. அப்போ தண்ணிக்கு தான் விலை அதிகமாக இருக்குது. இங்கே பெட்ரோல் வந்து விலை கம்மி. என்னன்னு கேட்டாக்கா கவர்மெண்ட்டு முக்கியமான ஒரு சில பொருளுக்கெல்லாம் கண்ட்ரோலில் வச்சு இதுதான் இந்த விலைக்கு மேலே விற்கக்கூடாது, நம்ம ரேஷன் கண்ட்ரோல் மாதிரி அவங்க வச்சிட்டாங்க போல இருக்குது. அதனால் பெட்ரோல் விலை இங்கே குறைச்சல். அதுக்கு என்ன சப்சிடி அது போல் ஏதாவது கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்களா தெரியல. மொத்தம் பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 40 ரூபா, தண்ணி 1/2 லிட்டர் பாட்டில் 40 ரூபா. அதனால் இது போல் ஒரு இது இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் தான். இங்கே முக்கியமான விளைபொருள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பாமாயில். எங்கே பார்த்தாலும் எக்கச்சக்கமான பாமாயில் மரம் அது பாட்டுன்னு இருக்குது. செம்பனைன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர். அந்த செம்பனை இல்லாத இடமே இல்லை. யாருனாலும் போய்ட்டு நான் செம்பனை வைக்க போகிறேன், இந்த இவ்வளோ இடம் வேணும்னு கேட்டால் கவர்மெண்ட் உடனே கொடுத்துடுமா அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற இடத்த. செம்பனை உற்பத்தியில் அதிகமாக்கி பாமாயில் அதிகமாக உற்பத்தி செஞ்சு உலகம் முழுக்க இப்போதைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ரப்பர் அதிகமாக இருந்தது, தேக்கு மரம் அதிகமாக இருந்து. இப்போ அதிலெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கிறதால அந்த பயிரெல்லாம் வந்து பண்ணாலும் நிறைய பேர் வந்து அதுக்கு லேபர் தேவைப்படுறாங்க. அதனால் வந்து அவங்க அதெல்லாம் வந்து குறைச்சிட்டு இப்போ செம்பனை பாமாயிலுக்கு வந்து ரொம்ப இறங்கிட்டாங்க. அதனுடைய ஈல்டு குயிக்காக வர அளவுக்கு ப்ரீடிங் அதெல்லாம் இருக்கக்கூடிய பாமாயில் மரங்கள் அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த பாமாயில் மரத்தில் ஒரு கொலை தள்ளுது.
அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு மட்டை இருக்குல்ல, அந்த மட்டை அதனுடைய இதெல்லாம் வச்சு அதில் தான் பாம் ஆயில் எடுக்கிறாங்க போல இருக்குது. அதில் ஒரு தேங்காய் மாதிரி கொப்புரை மாதிரி ஒன்று 2 இல்லை 3 வருது கொப்புரை மாதிரி. அதை உடைச்சி அதிலேருந்து எடுக்கக்கூடிய பாம் ஆயில் வந்து ஃபஸ்ட் கிரேடு, கொஞ்சம் ஹை திக்னஸாக இருக்குமா. அது வந்து தனியாக அது இந்த யூஸுக்கு சமையல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை போல இருக்குது. அது வேறு ஏதோ பர்பஸுக்கு திக்கான அந்த ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிரேடு ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேடுன்ற மாதிரி இந்த பாம் ஆயிலை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி உலகம் முழுக்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஒரு சில டைமில் பார்த்திங்கனாக்கா பெட்ரோல் கூட இதை கலந்து இதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் அது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இப்போ நம்ம ஏறக்குறைய அந்த 10 மலை முருகர் அந்த ரோடில் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். அது தூரமாக பார்த்திங்கன்னா அந்த 10 மலை முருகருடைய கோபுரம் சிலை வந்து நமக்கு நல்லா தெரியுது. நம்ம ஏற்கனவே இந்த இடத்த பார்த்துட்டோம். இப்போ நம்ம கிங் பேலஸ் போகிறதாலையும் அதனால் அங்கே நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த வழியாக போயிட்டு இருக்கோம். இங்கே நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பொருள்களுக்கு பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரொம்ப குறைச்சிருக்காங்க. டூரிசம் ஏரியான்றதில் டூரிசத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த இடங்கள்லாம் அதுக்கு தகுந்த இடம்லாம் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகளை கவரும் வண்ணம் மலேசியாவை மாற்றி அமைச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதே போல் ரோடு ஹைவேயில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கேயுமே வந்து ஹைவே ஒட்டின மாதிரி ஒன்லி பெட்ரோல் பங்க், ஹோட்டல் மட்டும்தான் இருக்கே தவிர வீடுங்கள்லாம் எதுவும் இல்லை. அந்த ஹைவேலிருந்து ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் உள்ளே போய் தான் வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. காசிக்கு போய் கங்கையில் நீராடணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும், அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும். ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தால் சொல்லுங்களேன். ஆம், உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குழுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். இப்போ நம்ம ஏறக்குறைய அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பார்க்கிங்கில் இருந்து நம்ம அரண்மனை நோக்கி அந்த வழியில் நம்ம போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் வராங்க, பார்த்தவங்க வராங்க, புதுசாக பார்க்குறவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இது ஒரு அமைதியான இடம் கூட சொல்லலாம். ஏன்னா செக்யூரிட்டி ஏரியா. மலேசியாவுடைய சட்ட திட்டங்கள்லாம் வந்து ஓரளவு அங்கே ஒரு ரவுண்ட்ஸ் வரும்போதே தெரிஞ்சிட்டு இருக்கலாம். அதனால் வந்து அமைதியாக போயிட்டு பார்த்துட்டு அமைதியாக வர்றதுக்கான வழிமுறைகள் தான் வந்து கைடு நமக்கு ஏற்கனவே கைட் பண்ணுறாரு. கைடு இல்லாமல் டூர் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த ஊர் சிஸ்டம் பஸ், அந்த உள்ளூர் பஸ் டிரைவராக இருக்கணும். முக்கியமாக வந்து கைடு இருக்கணும். கைடு இல்லாமல் டூரிஸ்ட்டு யாரும் வெளியில் சுற்றுறதுக்கு அனுமதி இல்லை. சரி, இதுதான் பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவிலேருந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய கார்டன் மாதிரி வெளியில் இருக்குது. ஒரு பக்கமாக வழி இருக்குது. அந்த வழியில் தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். எதிர்க்க தெரியுது, அதுதான் வந்து மன்னர் அரண்மனையுடைய முகப்பு. இங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் அந்த மன்னர் அரண்மனை பில்டிங் அது போல் இதெல்லாம் வந்து இருக்குது. இங்கே என்னன்னாக்கா கொடி ஒன்று வச்சுருக்காங்க, மஞ்சள் கொடி ஒன்று உள்ள கொடி கம்பம். இங்கிருந்து பார்த்தாலே தெரியும். அந்த கொடி உயரத்தில் பறந்தால் மன்னர் உள்ளே இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த கொடி 3/4 கம்பத்தில் வந்து இறங்கி இருந்ததுன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு சிம்பிள். இது போல் ஒரு சிம்பிள் அங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் போயிருக்கும்போது அங்கே கொடி வந்து முழு கம்பத்தில் பறந்தது, டாப்பில் பறந்தது. அதனால் அவர் மன்னர் உள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம்.
அது நம்ம கவர்னர் இங்கெல்லாம் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அதே போல் ஒர்க்கு தான் அந்த மன்னருக்கு. இவர் 11 மாநிலங்களில் 9 மாநிலங்கள் 11த்துக்கு சேர்த்து தான் இவர் சுல்தான் மன்னராக இருப்பார். அது தூரமாக தெரியுது தான், அதுதான் பில்டிங். அங்கே இருக்கிற கொடி தான் எல்லோ கொடி ஒன்று முழு கம்பத்தில் பறக்குது. இப்போ நம்ம அந்த முகப்பு வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல விசாலமான இடம். அக்கம் பக்கத்தில் பில்டிங்லாம் எதுவும் கிடையாது. இந்த இது ஒரு அமைதியான ஒரு இடத்துல ஒரு பெரிய அளவில் இடத்த பிடிச்சி இந்த அரண்மனையை கட்டி வச்சுட்டு இருக்காங்க. இந்த முகப்பு வரைக்கும் நம்ம போகிறதுக்கு, பயணிகள் போகிறதுக்கு அனுமதி இருக்குது. நல்ல அழகான கலை அம்சத்தோட நல்லா டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு இடம், தாராளமான இடம் இருக்குது. வர்றவங்க எல்லாரும் பார்த்தா ஃபோட்டோவாக எடுத்து எக்கச்சக்கமான ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுதான் குதிரையில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரு சிப்பாய். அவர் பக்கத்தில் போய் நின்று கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் குதிரையை தொடக்கூடாது, அது மிரளாத வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும். இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார், அந்த கடைசியில் ஒருத்தர் இருக்கார், நடுவில் கேட்டு இருக்குது, மூடி இருக்குது. இஸ்தானா நெக்ரா மன்னர் அரண்மனைன்னு பேர் போல இருக்கு. செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இங்கே ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. இதுதான் அந்த மெயின் கேட்டு, உள்ளே போகக்கூடிய வழி. தூரமாக உள்ளே தெரியுது தான் அரண்மனை. ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இங்கேருந்து அங்கே போனால் தான் மன்னர் அரண்மனைக்கு போக முடியும். இது பக்கம், இடது பக்கம் வடது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை பசேல் சொல்லிட்டு ஒரு மலைப்பகுதி, சின்ன சின்ன மலைகள் மாதிரி இருக்குது. அக்கம் பக்கத்தில் வீடெல்லாம் கிடையாது. ரொம்ப தூரமாக பார்த்தோம்னா கேஎல் டவர், கோலாலம்பூர் டவரும் அந்த ட்வின் டவரும் தெரியுது. அந்த கடைசியில் மெதுவாக பார்த்தோம்னா தெரியும், இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது. அந்த அரண்மனை வெளியிலிருந்து ஒரு சுற்றி பார்த்துட்டோம். தூரமாக தெரியுது பாருங்க கேஎல் டவர். காசிக்கு போய் கங்கையில் நீராடணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும், அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும். ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தால் சொல்லுங்களேன். ஆம், உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். அரண்மனையை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய வார் மெமோரியல், ஏன்னா இங்கே 2ஆம் உலக போரில்
இங்கிலீஷ்காரன்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அவங்க சண்டையை போட்டு இங்கே இந்த இடத்த ஒரு மையமான இடமா வச்சு தான் உலகப் போரை நடத்தியிருக்காங்க. பெரிய அளவில் இந்த இடம் 2ஆம் உலகப் போருக்கு உதவி இருக்குது. அதுபோல் இருக்கும்போது நிறைய சிப்பாய்கள் கூட இந்த இடத்துல வந்து தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த தியாகிகளின் நினைவாக ஒரு மெமோரியல், வார் மெமோரியல் சொல்லிட்டு இந்த இடம் வச்சுருக்காங்க. இந்த இடத்த வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப அருமையாக ஒரு நல்ல கலை அம்சத்தோட அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தி இந்த இடத்த உருவாக்கி இருக்காங்க. அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். வெளியில் என்ட்ரன்ஸில் பச்சை பசேல்னு ஒரு பூங்கா வச்சு வரவேற்பு தராங்க. சமயத்தில் அஞ்சலி செலுத்தும் போது வந்தோம்னா அதுக்கு ஒரு ஏற்பாடு, ஃபவுண்டன், வாட்டர் ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. இதுதான் நினைவு தூண். அந்த தூணில் வந்து அந்த இயர்லாம் எழுதியிருக்காங்க. முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், அந்த வருஷம்லாம் 1914 டு 1918 அது போல் அந்த வருஷம்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதியாக நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை சுற்றி பார்க்குற அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமான ஏற்பாடு. நீங்கள் நேராக பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும். நடுவில் ஒரு வாட்டர் ஃபவுண்டன், நடுவில் ஒரு பில்லரில் அந்த தியாகிகளை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சிலைகள் வச்சுருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்குறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து உள்பக்கமாக போனால் இன்னும் கொஞ்சம் ஒரு சில, அங்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ஒரு வட்ட வடிவமாக ஒன்று வச்சு அது மேலே ஒரு கோபுரம் போல் ஒரு இதை வச்சு அதுக்கு நடுவில் வீரர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கான ஒரு சிலைகளை வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வரும்போது மழை இல்லை, நல்ல வெயில் அடிக்குது. அதனால் வந்து நமக்கு எல்லாமே ஓரளவு சப்போர்ட்டிவாக இருக்குது. இதோடைய முகப்பில் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயர் ஒரு ராஜா குறிக்கிற அளவுக்கு ஒரு சில இதெல்லாம் ஏதோ கொடியெல்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு அதனுடைய வரலாறு சரியாக தெரியல. இந்த இருக்கக்கூடிய பில்லர்லாம் பாருங்கள், விதவிதமாக டிசைனாக பில்லர் வச்சுருக்காங்க. ஃபவுண்டன், இப்போ நம்ம பார்க்குறது தான் வார் மெமோரியல் சிலை. அந்த ஸ்டாச்சுலாம் பாருங்கள். இப்போ
இங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் பேர் வராங்க, கொஞ்சம் பேர் போகிறாங்க. ஆனால் இதுக்கு என்ட்ரன்ஸ்லாம் வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான். இவ்வளவு இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டி கூட கிடையாது. நாமளே போய் பார்த்துட்டு நாமளே வர வேண்டியது தான். நம்ம இந்தியாவிலலாம் என்ன பண்ணுவோன்னா, இங்கே அட்லீஸ்ட் எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இருந்து ஏதாவது கைட் பண்ணுற மாதிரியோ இல்லை பார்த்துக்கிற மாதிரியோ ஒரு ஏற்பாடெலாம் இருக்கா. இங்கே ஒரே ஒருத்தர் கூட அந்த இது இந்த இது சம்மந்தமாக ஒருத்தர் கூட இல்லை. நாமளே போய் பார்த்துட்டு நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கின்னு வரலாம். கைடு நமக்கு ஏதாவது டவுட்டுன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த சிலையோட முன் பக்கத்துக்கு வந்துட்டோம். நல்லா அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் வந்து வார் மெமோரியல் இருக்கக்கூடிய சிலை. இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. கிங் பேலஸை பார்த்துட்டோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய வார் மெமோரியலையும் பார்த்துட்டோம். மலேசியாவில் இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு சில இடங்கள். இதை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் நாம் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம கிளம்புறோம். அதனுடைய காட்சிகளை நம்ம பார்த்துட்டே வரலாம். அது வந்து என்னென்னாக்கா, மலேசியா எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது, இது போன்ற ஒரு இதெல்லாம் வந்து நம்ம அதில் பார்க்க முடியும். இதுதான் நம்ம அங்கேருந்து பார்த்துட்டு திரும்ப வரக்கூடிய ஒரு இது. பஸ்ஸில் இருந்தபடியே எடுத்த ஒரு சில காட்சிகள் இது. அங்கேருந்துட்டு நம்ம சிட்டிக்குள்ளே, கோலாலம்பூர் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் ஒரு முறை மலேசியாவுக்கு சென்று அந்த வண்ணமிகு மலேசியாவை, கலர்ஃபுல் மலேசியாவை கண்டு ரசிக்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.